22வது பாசுரம் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலே. அங்கண்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூப்போலே செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய். பகவானுடைய சரணார விந்தங்கள் திருவடி என்று சொல்கிறோமே, அந்த திருவடியை தொழுதால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகன்று விடுகின்றன. பகவானுடைய திருவடியை சரணமாக பற்றினால் நமக்கு நோய்கள் தீர்வுகின்றன. பகவான் அந்த திருவடியை தொழுவதன் மூலமாக நமக்கு வைகுந்தத்தையும் அருளுகிறான் என்று திருவடியின் பெருமை பேசப்படுகிறது. அதை நிறைய பாசுரங்களை பார்த்திருக்கோம். இந்த பாசுரத்திலே திருவடிகள் எப்படி பகவானுடைய திருவடிகள் நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து நம்முடைய நோய்களை எல்லாம் விளக்கச் செய்கின்றனவோ, மனதுக்கு அமைதியை கொடுக்கின்றனவோ, அந்த மாதிரி பகவானுடைய திருக்கண் பார்வை விழிகள்னு சொல்கிறோமே, திருவிழிகள், அந்த பார்வை நம் மீது பட வேண்டும் என்று ஆண்டாள் கோஷ்டினர் அவர்களுக்காகவும் வேண்டுகிறாள், நமக்காகவும் அந்த பாசுரத்திலே வேண்டுகிறாள். இந்த பாசுரத்திலே அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், பகைவர்கள் பார்த்தோம் ஏற்கனவே முன்றைய பாசுரத்தில். பகைவர்கள் எல்லாரும் தோற்று ஓடக்கூடிய நிலைமையில் இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாரும் வந்து உன்னுடைய திருவடிகளிலே சரணம் போகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் முந்தைய பாசுரத்தில். இந்த பாசுரத்தில் வெறும் பகைவர்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரம் இல்லை, அகில உலகமெல்லாம் இருக்கின்ற அவர்கள் அரசர்கள், பெரிய பெரிய அரசர்கள் எல்லாரும் வந்து அவர்கள் நாட்டிலிருந்து வந்து உன்னை அடிபணிகிறார்கள், உன்னுடைய திருக்கண் பார்வை வேண்டும் என்று வேண்டுகிறார்கள், முன்னதாகவே வேண்டிக் கொள்கிறார்கள். அப்படியான பாசுரம் இது, விசேஷமான பாசுரம் இது. இதனுடைய திருப்பாவை அதே மாதிரியாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பாசுரத்திலும் ரொம்ப அழகாக ஒரு அற்புதமான பாசுரம் ஏற்றிருக்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம்பெறச் சிந்தித்தெம்மினோ என்றது ஒரு அழகான அற்புதமான பாடல். ராஜாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாடாக வென்று 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 அரசர்கள் என்ற அந்த பெயர் போய் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்து திகழ்கிறார்கள். ஒரு நாட்டை படையெடுத்து அதை வென்று அது மாதிரியாக ஒவ்வொரு நாடாக வென்று எல்லா நாட்டுக்கும் சேர்ந்து சக்கரவர்த்தி, ஒரு குடைக்கு ஆளும் மன்னன் அப்படின்ற பேர்லாம் வாங்குறா இல்லையா? எல்லாம் இருக்குதான், வாஸ்தவம்தான். ஆனால் அது எல்லாமே க்ஷண காலத்தில் அழியக்கூடியதானது. பகவானுடைய திருவருள் இருந்தால்தான் நிலை பெற்றிருக்கும். இல்லைன்னா ஒரே சமயத்தில், எதிர்பாராத சமயத்தில் அப்படியே அனைத்தும் நாசமாகும் என்பதை இந்த பாசுரம் அறிவுறுத்துகிறது. அதனால இந்த பாசுரத்தில் இந்த ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், எப்படியோ இருந்தவா, ஒரு குடைக்கு மன்னன் சக்கரவர்த்தி என்ற பெயரோடு விளங்கினவன். அந்த சக்கரவர்த்திக்கும் ஒரு சமயம் என்ன ஆகிறது, பக்கத்திலே இருக்கிற நாடுகள் எல்லாரும் அன்பு பூண்டு சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோன்னு சொன்னவன் அந்த பாசுரத்தில். அந்த மாதிரியாக அவர்கள் எல்லாம் அடிபணிந்தவர்கள் தான் ஒரு சமயத்தில் இதுவரை அடிபணிந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணுகிறான், இந்த இவருடைய ஊழிக்காலம் வந்துதானால் அப்போ என்ன பண்ணுறது, அந்த நண்பர்களாக இருக்கக்கூடிய பகை அரசர்கள் கூட, பக்கத்தில் இருக்கிற அரசர்கள் கூட இவருக்கு விரோதி ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி, இப்போ பார்க்குற மொழி அரசியலில் அந்த மாதிரியாக அவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி இவரை ஏதாவது
பண்ணி அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு கட்சியாக உருவெடுத்து எல்லோரும் சேர்ந்து படையெடுக்கிறார்கள். பாவம், இந்த சக்கரவர்த்தி தான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஆகும்னு. அத்தனை பேரும் தீய சக்திகள் எல்லாம் பலம் சேர்ந்து ஒன்றாக ஆகி இவரை இல்லாத இடமாக ஆக்கி விடுகிறார்கள். இந்த அரசர் கூட இருப்பவர் ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் மதியூகமாக ஒன்று சொல்கிறார், இப்பொழுது நம்முடைய நாட்டை பகைவர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்துட்டா, நம்ம வெளியில் கூட போக முடியாது. அதனால் நாங்கள்லாம் எப்படியோ இருந்துருக்கோம், நீங்கள் சக்கரவர்த்தின்னு இருக்கோம், நீ உங்களை பிழைக்க வைக்கிறது தான் என்னுடைய கடமை. நாங்களாம் எப்படியா இருந்தாலும் அழிஞ்சு போவோம், பார்த்து கொள்கிறோம், அதை பற்றி இல்லை, நீங்கள் சௌக்கியமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாலாம், அந்த பூமிக்கு அரண்மனை இருக்கிறது, அந்த அரண்மனை உள்பகுதியிலிருந்தே ஒரு சுரங்கத்தை தோண்டி செய்து அந்த அரசனை ஒரு குதிரையில் ஏற்றி வெளியில் கானகத்துக்கு போகக்கூடியதானது இது. அந்த கானகத்திலே போய் நீங்கள் எப்படியாவது பழைத்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாளாம். பாவம், அந்த சக்கரவர்த்தியானவர் ஏகபோகங்களாக இருந்தவர், வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவர் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கல. முதல்ல நானும் மாண்டு போகிறேன் என்றார். இல்லை இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், பகவான் வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்கிறார். அவரும் தப்பித்து போகிறார். அவருக்கும் அச்சம் ஏற்படுகிறது, நம்முடைய மக்களை காப்பாற்ற முடியவில்லைன்னு. அப்பப்போ நினைக்கிறார், சக்கரவர்த்தியாக இருந்தபோது எவ்வளோலாம் அனுபவித்தோம், நம்ம கைத்தட்டின குரலுக்கு உடனே ஓடி வரக்கூடிய ஏவலாளிகள் எல்லாம் காவலாளிகள்லாம் இருந்தாலே, இப்போ ஒன்றுமில்லாமல் ஒரு குதிரையிலே நாம் இந்த மாதிரி பயணத்தை பண்ணுகிறோமே அப்படின்னு போயின்னு இருக்கார். இருட்டு, இந்த சுரங்கம்னா கேட்கணுமா, எப்படி இருக்கும், வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த குதிரை போகிற வழியிலே போகிறது. போன உடனே அடுத்த இந்த நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடியதான ஒரு கானகத்தை அடைகிறது, வெளியில் அடைகிறது. கானகத்துக்கு வந்தார், பார்த்தார். பாவம், சாப்பிடவும் இல்லை, ஒன்றுமில்லை, நீர் தாகம் தணித்து கொடுத்து கூட வழி இல்லை. அந்த சமயத்தில் பார்த்தால் குதிரையினுடைய குளம்பொலிகள்லாம் கேட்குறது இந்த இடத்துல. அப்போது நினைக்கிறார், பாவிகளே, எல்லாரும் இங்கேயும் துரத்தின்னு வந்துட்டுங்களா, நான் எங்கேருந்து தப்புறது அப்படின்னு. மாலை பொழுது ஆகிவிடுகிறது, இருட்டுக்கு சமயம். என்ன பண்ணுவார் அவர்? அங்கிருந்து மறுபடியும் குதிரையை ஓட்டுகிறார். மூச்சு வாங்குகிறது, அவருக்கு ஒன்றுமே முடியல. பசி, தாகம், களைப்பு எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஒரு ராஜா போய் இந்த மாதிரி இருக்க முடியுமா நிலைமை? அங்கேருந்து பார்க்குறார். அவர் வந்த இடம் கொஞ்சம் வேகமாக ஓட்டுகிறார் குதிரை. அவர்கள் எல்லாம் துரத்தி வருகிறாளே, எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று. அந்த இடம் ஒரு சுடுகாடாக விளங்குகிறது. அந்த சுடுகாட்டில் யார் இருப்பார்கள்? அந்த சுடுகாட்டிலே அந்த இதெல்லாம் சடலங்களை எல்லாம் கொளுத்தக்கூடியதான அந்த கிராமம் மாதிரி இருக்குது. அதில் ஒரு 5-6 குடிசைகள் மாத்திரம் இருக்க வீடாக இருக்குது. இவருடைய ஏதாவது பசி வந்துட 10 பறந்து போகும்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த மாதிரி இவர் தன்னை மறந்தார். ராஜா என்ற ஒரு இதை கூட மறந்துட்டார். பசி இவரை வாற்றுறது, என்ன பண்ணுறது, வெக்கத்தை எல்லாம் மறந்தார். அப்பப்போ அவருடைய இது ஞானம் வருது, ஐயோ ராஜாவாக இருந்தோம், சக்கரவர்த்தியாக இருந்தோம், நம்ம போய் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறது, பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு பசியானது தோன்றுகிறது. எதையாவது பண்ணு, என்னுடைய வயிற்றை நிரப்பு அப்படின்ற மாதிரி அந்த உடல் சொல்கிறது. உடனே என்ன பண்ணுறார், அந்த இருண்ட வேலையிலே முகத்தை அப்போ கூட என்ன பண்ணுற, அவருடைய மானம் உடையை போட்டு தானே வந்திருக்கார், அந்த உடையினாலே தன்னுடைய அங்கத்தை மறைத்து கொள்கிறார். ராஜான்னு ஒருத்தன் தெரிய போகிறதில்லை, இருந்தாலும் இவருடைய சுயமரியாதையானது அவரை அந்த மாதிரி பண்ணுறது. உடனே மறைத்து கொண்டு அந்த குடிசையில் போய் பவதி பிட்சாந்தேகின்னு கேட்குற மாதிரியாக ஏதாவது அன்னமிடுங்கள் அப்படின்னு கேட்குறார் வெட்கத்தை விட்டு. அவளும் பாவம், நிறைந்த மனது உடையவர்கள், சரி தம்மிடம் இருக்கிறத பகிர்வோம் அப்படின்னு சொல்லி இவர் பார்த்த மொழியும் நந்தகோபன் குமரன்னு அவர் நந்தகோபன் பார்த்த மொழியும் அவர் என்ன பண்ணுறார், அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. இந்த கீழ்மக்களாக இருக்கக்கூடியவர் இவர்களும் அந்த அறம் செய்யும் மனப்பான்மை இருந்து அவருக்கு ஏதோ ஒரு இதை கொடுக்க வருகிறார்கள். அப்பொழுது பார்த்தார்னா அதை வாங்கக்கூடிய இது கூட நமக்கு கலசம் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறார். பக்கத்தில் இந்த பல்லாய உடைப்பாளர் ஒரு இது போயிடுத்துனா அந்த பானை உடைச்ச துண்டு ஒன்று இருக்கான், அந்த துண்டை கையில் வாங்குகிறார், அதை எடுக்கிறார். எடுத்து அதிலே அவர்கள் இட்ட அன்னத்தையோ ஏதோ ஒரு வஸ்துவை அதை வாங்கி கொள்கிறார். இவருக்கு ரொம்ப மனசு துக்கமாக இருந்தது. சரி வாங்கின வஸ்துவை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு
அதுலேயும் அவருக்கு வெக்கம். அந்த வெளிச்சம் கூட இருக்க வேண்டாம், எங்கேயாவது இருட்டு பகுதி போகும்னு சொல்லி கொஞ்சம் தூரம் அப்படியே இருட்டு போகிறார். அவருடைய போராத வேலை அந்த இடத்துலையும் ஒரு நாய் இருக்கிறது. வெள்ளை நாயாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியும், அதுவும் வெண்மையாவது தெரியும். இது ஒரு கருநாய். போராத குறைக்கு இந்த கருநாய் ஒரு கண்ட குட்டியை ஈணுவதற்காக இருக்கிற சமயம் அது. அப்போதுதான் குட்டி ஈண்டு இருக்கிறது. அதனால் எப்போவுமே நாய்கள் தன்னுடைய நாய்களாகட்டும் அந்த மற்ற விலங்குகளாகட்டும் குட்டி ஈன்ற சமயத்திலே அந்த குட்டிகளுக்கு தகுந்த பாதுகாப்பாக அவைகள் விளங்கும். அப்போது நாயும் அதே என்ன பண்ணுறது, தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றணும்னு சொல்கிறதுக்காக அந்த இடத்துல ரொம்ப உஷாராக பார்த்துட்டு இருக்குது. அந்த இதெல்லாம் இவர் வந்தார், அது தெரியாமல், நாய் என்பது தெரியாமல் அதை காலால் இடறுகிறார். அது கோபம் வந்துடுறது. உடனே என்ன பண்ணுறது, அந்த காலை அப்படியே கவ்வி பிடிச்சிருது. கவ்வி பிடிக்கிறது அந்த காலை. அதுதான் இந்த இதில் அவர் என்ன பண்ணுவார். இப்போ ராஜா, ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர். கால் அப்படியே கொல கொலன்னு ஆகி போயிடுச்சு. பாவம், கடித்த உடனே அந்த வீக்கம், அந்த நாய் கடிச்சதாச்சு. அந்த சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர். அதனால் என்ன பண்ணணும் மனுஷர்களே, நீங்கள் நன்னா அறிஞ்சுக்கோங்க. இந்த வாழ்வெல்லாம் சுகமான வாழ்வாக இருக்கும். சக்கரவர்த்தியாக இருப்பா, நாளைக்கு அடுத்தால ஓட்டாண்டி ஆடுவார். அந்த மாதிரி ஆகக்கூடிய நிலைமை யாருக்கும்னாலும் ஏற்படலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உஷாராக இருந்து திருநாரணன் தாள் காலம்பெற சிந்தித்துமினோ அப்படின்னு சொல்கிறார். திருநாரணன் மேல்கோட்டையிலே திருநாரண பெருமாள் இருக்கார். அந்த திருநாரணன் தாளை நீங்கள் உயிர்ந்து அடையுங்கள், பத்திரப்படுத்தி இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த பாசுரம் வந்து அதே தான் இந்த இடத்துல. அங்கன்மா நாளத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். நாங்கள் வந்து அந்நிய நாட்டார்கள்லாம் வந்த மாதிரி இல்லை, நாங்களே வந்து சரணடைகிறோம் உங்கள்கிட்ட. சங்கம் இருப்பார், இப்போ சங்கம்னா ஒன்றாக கூடுதுதான் சங்கம். இந்த சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். தலை பெய்தோன்னா உங்களை அடைந்தோன்னு அர்த்தம். சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோம். இந்த சிறுவர்கள் இவெல்லாம் அணிஞ்சிருப்பார்கள். அதுக்கு சலங்கைன்னு பேர், தண்டைன்னு பேர். அதே மாதிரி சின்ன ஒரு சலங்கை குழந்தைகளுக்கெல்லாம் அணிப்பாங்க, காலில் கொலுசுன்னு சொல்லுவோமே, அந்த கொலுசு, தண்டை, சலங்கை இதெல்லாம் உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு 2 பக்கம் இது இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு உருண்டைய மாதிரி குண்டு மாதிரி போட்டிருப்பான். அது என்ன ஆகும், இப்படி நடக்கும் பொழுது கலகலான்னு சத்தம் வரும். கிங்கிணி, அது கிங்கிணின்னு பேர் இருக்கு. கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுது. இந்த இதில் வந்து திருவடியினுடைய அழகையெல்லாம் பார்த்தோம். அவர் திருவடியை சேவிச்சா என்ன வருதுன்னு. இந்த பாசுரத்தில் திருக்கண், பகவானுடைய திருக்கண் பார்வை நம்ம மேலே படணும் அப்படின்றதான் வேண்டா. இந்த பாசுரத்தில் செங்கண் சிறுதே, அதுவும் ரொம்ப திறந்துடாத, அப்படியே கொலுசில் இருக்க இது மாதிரியாக அந்த 2 பக்கம் இருக்க மாதிரியாக மெல்ல கதுவை உன்னுடைய திருக்கண்களை திறந்து எங்களை பார்க்கணும். செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ, உன்னுடைய அருட்பார்வை கொஞ்சமாக பட்டா போகணும். செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேற்சாபம் இழிந்தேலோர் வாய்ந்தது. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல், அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்தில் எழுந்திருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படி வேண்டா? அது இயற்கையில் நடக்கக்கூடியதான காரியமா? இல்லை. சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்தில் உதிக்க முடியுமா? ஆகாது. ஆனால் அவள் எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறான்னா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போன்னா, ஆதித்யன் சூரியன் வெப்பத்தை கொடுக்கக்கூடியவன். அவள் பகைவர்களாக இருந்தால் அவளுக்கு வெப்பத்தை காட்டணும். அதே சமயத்தில் சந்திரனானவன் நல்ல குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவன். ஒரு கண் வெப்பமாகவும் ஒரு கண் சந்திரன் போல குளிர்ச்சி பொருந்தியதாகவும் திங்களும் ஆதித்யனும் அந்த திருவழிகளில் இருந்து எங்களுக்கு நீங்கள் இதை காட்ட வேண்டும் என்று வேண்டுவதாக அமைந்த பாசுரம். அது ரொம்ப அற்புதமான பாசுரம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.